வணக்கம் காய்ஸ். கடைசி மாதம் உருப்படியாக யூஸ் பண்ணுறதுல இன்னைக்கு நாள் 9. வழக்கம் போல் கஷ்டப்பட்டு எந்த காலேஜ் கிளம்பினேன். காலையில் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னு வெளியே வந்து பார்த்தேன். திரும்பவும் இதில் காலை விட்டு போனோம். வர எனக்கு நடக்கவே பிடிக்காம போயிடும் போல இதனால. அப்புறம் காலேஜ் வாசலில் காலை சாப்பாடு சாப்பிட்டேன். நம்ம நண்பர் ஒருத்தர் மலைக்கு போயிட்டு வந்திருந்தாப்புல. ஒரு 1/2 கிலோ சிப்ஸ் பாக்கெட் மாட்டுச்சு. இது தெரிஞ்சதும் பிரிச்சு மேய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. கொஞ்சத்தையும் சாப்பிட்டு வேலையை முடிச்சேன். பிறகு பிரேக் டைம்ல காலைல செஞ்ச சேலட் எடுத்துட்டு போய் சாப்பிட்டேன். கிளாஸ் டைம்ல நைஸா 1/4 கிலோ பாக்கெட் எடுத்தாப்புல. நானும் என் ஃப்ரெண்டும் நைஸா யாருக்கும் தெரியாம அப்படியே சாப்பிட்டோம். அப்புறம் காலேஜை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து மதிய காப்ஸ் லோட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா 2 எக் ப்ரோட்டீனுக்கு எடுத்துக்கிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே பீனட்ஸையும் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். வர 10ஆம் தேதி எக்ஸாம் வருது. அதாவது சிஎம்ஐயோட இன்டர் எக்ஸாம். இது வரைக்கும் புக்கே தடாதனால இன்ஸ்டியூஷன் போய் பெர்மிஷன் கேட்டு படிக்கலான்னு ஒரு பிளான். அப்புறம் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் வார்ம் அப்லாம் தட்டிட்டு பேக் அண்ட் பைசெப்ஸ் ஒர்க் அவுட். வழக்கம் போல் புல்லப்ல இருந்து ஆரம்பித்தேன். புல்லப் பார்ல தான் புல்லப் பண்ண, ஸ்லாப்ல இல்லை. வீட்டை சுற்றி துணி காய போட்டதுனால பார்ல பண்ணுறதை எடுக்க முடியல. அப்புறம் வழக்கமாக பண்ணுற வேரியேஷனான டீ பார் ரோயிங், டெட் லிஃப்ட், சிங்கிள் தம்பிள் ரோயிங் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வேலையை முடித்தேன். எல்லாத்துலேயும் 3 செட் போட்டு மைண்ட் மசில் கனெக்ஷனோட ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் அதே 3 செட்ஸோட அதே மைண்ட் மசில் கனெக்ஷனோட பைசெப் ஒர்க் அவுட்டுக்கு நார்மல் கர்ல்ஸும் ஹேமர் கர்ல்ஸும் போட்டு பயங்கரமாக வேலையை முடித்தேன். ஒர்க் அவுட் முடிஞ்சதும் டின்னருக்கு 2 தோசையை சாப்பிட்டு கூடவே ஒரு கிளாஸ் பாலை சாப்பிட்டு நீ நாளை முடிச்சுக்கிட்டேன். புதுசாக பார்க்குற எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு போவோம். பை.